உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஆன்லைன் தமிழ் சேனல். நான் உங்கள் அண்ணன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் வீடியோ எடிட்டிங்ல ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்க பார்வையாளர்களுக்கு அடிக்கடி தெரியப்படுத்துற விஷயத்த ஸ்க்ரோலிங் டெக்ஸ்டா உங்களுடைய வீடியோக்கு கீழே யூஸ் பண்ணும் பொழுது அதை அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உதாரணத்துக்கு உங்க இமெயில் ஐடியை நீங்க சொல்றதுக்கும் டெக்ஸ்ட் வடிவில் தர்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு சில எழுத்துக்கள் புரியாம போகலாம். அதற்கு ஒரு டெக்ஸ்ட் வடிவில் அதுவும் ஸ்க்ரோலிங் அனிமேஷனுடன் தரும் பொழுது பார்வையாளருக்கு எளிதில் புரியும் வண்ணம் இருக்கும். இந்த ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் எப்படி உருவாக்குவது, இதை பற்றி இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்க டெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ண போற வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. லேயரை கிளிக் பண்ணுங்க. இந்த டெக்ஸ்ட் டி ஐகானை கிளிக் பண்ணுங்க. நீங்க ஸ்க்ரோல் பண்ண போற டெக்ஸ்ட டைப் பண்ணுங்க. இப்போ ஓகேவை கிளிக் பண்ணுங்க. டைம் லைன்ல உங்க டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணுங்க. இந்த ஏ ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் ஸ்டைலை சூஸ் பண்ணிக்கங்க. ஃபாண்ட்டுக்கு கலர் ஏதும் சேஞ்ச் பண்றதா இருந்தா இந்த கலர் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரை சூஸ் பண்ணிக்கங்க. கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஷேடோவை எனேபிள் பண்ணுங்க. பேக்ரவுண்ட் கலரை எனேபிள் பண்ணுங்க. ஃபுல் வித் பேக்ரவுண்ட் டேக் எனேபிள் பண்ணுங்க. எல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த டெக்ஸ்டை இந்த வீடியோக்கு ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடுக்கு வர மாதிரி டிராக் பண்ணி செட் பண்ணுங்க. அதே போல லெஃப்ட் சைடுல இருக்கிற இந்த கீ ஐகானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட் லேயருக்கு எண்டுக்கு டைம் லைனை கொண்டு வாங்க. இப்போ ரைட் சைடுல இருக்கிற இந்த ஓ பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் அந்த டெக்ஸ்ட ஸ்க்ரோல் பண்ணி லெஃப்ட் எண்டுக்கு கொண்டு போங்க. இப்போ இந்த டிக் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ ப்ளே பண்ணலாம். டெக்ஸ்டோட ஸ்பீடு அதிகமா இருந்துச்சுன்னா டைம் லைன் டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணுங்க. கொஞ்சம் லாங்கா டிராக் பண்ணுங்க. டெக்ஸ்டோட ஸ்பீடு இப்ப கம்மியாயிடும். இதே போல உங்களுக்கு விருப்பமான டெக்ஸ்ட உங்க வீடியோக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இதுவரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க. மீண்டும் நாளை புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களான ஆன்லைன் தமிழ்.